இல்ல மாயா, எல்லாரும் புதுசு கட்டும்போது நீயும் புதுசா கட்டினாதானே நல்லா இருக்கும். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. நீங்க சொன்னதுக்காக ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. சாரு, சுத்தி நீயும் ஒரு புடவை எடுத்துக்கோ. எடுத்துக்கோ சாரு. ஏய், என்னது இது? ரெண்டு பேரும் ஒரே புடவையை எடுக்கிறீங்க. இத நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண பாட்டி. என்ன புடவைக்காரரே, அம்மா. இந்த முறை கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கே. இல்லம்மா, நீங்க எப்பவுமே ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே நீங்க இன்னைக்கு புடவை எடுக்க போறேன்னு சொல்லிடுவீங்க. நானும் அங்க எங்கன்னு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த முறை அவசரமாலாம் வர சொல்லிட்டீங்க. திடீர்னு நிச்சயம் பண்ண முடிவாயிடுச்சு. அதான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல முடியல. ஆ, கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க நல்ல நல்ல கலெக்ஷனா எடுத்து வைங்க. சரிங்கம்மா, எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல, இந்தா. நான் மூட்டையை கட்டிடலாமா? மூட்டை எங்க இருக்கு? அதுல பாதியத்தான் என் பொண்டாட்டி எடுத்துட்டாளே. மிச்சம் 2 பை தானே, அதை வேணா எடுத்துட்டு போங்க. இந்த புடவை எடுக்கிற சம்பிரதாயம் ரொம்ப நல்லா இருக்கு. குவைட் இன்ட்ரெஸ்டிங். செலிப்ரேஷன் மூட கிரியேட் பண்ணுது. இது மட்டும் இல்லம்மா, கல்யாணம் வரைக்கும் இன்னும் நிறைய சடங்கு சம்பிரதாயம்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நாம ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்க கூடாது? ரிஹர்சலா? இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு கொண்டாட்டமாக, கல்யாணத்துக்கு நாம ரெடியாக, கல்யாணத்தை ஏன் நாம ஒரு மார்க் ஷீட் மாதிரி மார்க் மேரேஜ் பண்ணக்கூடாது? மாயா, நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு முழுசா புரியல. ஆனா ஏதோ ஜாலியா இருக்கும் போலதான் எனக்கு தெரியுது. என்ன சின்ன சொல்ற, பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. அவ
என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறதுதான் இவனோட வேலை. ச்சே. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பண்ணிடலாமாயா? அப்படின்னா நான் நாதஸ்வரம் வாசிக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த மேளம் மேளம் வெரி குட் வெரி குட். நான் தான் மாப்பிள்ள. அப்ப நான் மாப்பிள்ள தோழன். சாரு வந்து பொண்ணு தோழி ஆக்கிடலாம். அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க, பார்வதி அத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சரி, போய் பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. பொடுவுக்காரரே, நீங்க இன்னும் கிளம்பலையா? நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் கல்யாணத்தை பார்த்துருக்கேன், ஆனா அதுக்கு ஒரு ரிஹர்சலை பார்த்தது இல்ல. இருந்து நானும் பார்த்துட்டு போறேமா. இத பாருங்க, சும்மா எல்லாம் இருக்க கூடாது. நீங்க தான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஐயரு. என்ன? சூப்பர், கலக்கிரலாம். கலக்குங்க. சரி சரி, பொண்ண ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க. சரி வாதனா, வா ரெடியாகி வரலாம். மா இதெல்லாம் வேண்டாமா, ப்ளீஸ்மா. ஏய் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே, வா. தனா, இதுக்கப்புறம் எப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்க போகுது? போய் ரெடி ஆகு. வா எழுந்து. போதானா? போமா. மா சரி மாயா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க சீக்கிரம். சீனு போய் கூட்டிட்டு வாடா. சரி பாட்டி. இந்தாங்கோ, மாலையை மாத்திக்கோங்க. ஓம் கிரீம் க்ளீம் ஓம் மகா கணபதி ஓம் மகாதேவ. ஐயரே, இது என்ன யாகமா? மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் கட்டுப்பட்டுன்னு தாலி கொடுத்து கட்ட சொல்லுங்க. சரி சரி. இந்தாங்க மச்சத அட கொஞ்சம் சிரிப்பா. எல்லாருக்கும் கொடுங்க. என்னங்க அத்தை? மாமா இந்தாங்க. பாட்டி இந்தாங்க, தள்ளி கட்டுங்க. ஐயரே, கெட்டி மேல சொல்லுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம்.
சீர் செய்ய வாங்க. முதல்ல தாய்மாமா சைடுல இருந்து வாங்க. அழகா இருக்கு செல்லம். நம்ம தான். சரி வாங்க வாங்க சீரெல்லாம் எடுத்து வச்சிடலாம். சின்ன பாடா. அப்பா நான் இப்போ மாப்பிள்ளை தோழம்பா. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஐயோ டபுள் ஆக்ஷனா எடுத்துட்டு போகட்டும். வாங்க வாங்க. புடவை நகைகள்லாம் இருக்கு. எடுத்துக்கங்க. எத்தனை பவுன்னு சொல்லுங்கப்பா. ஒரு 50 பவுன் வச்சுக்கோ. ஏன்? ஓ அப்பா நெஜ கல்யாணத்துக்கும் 50 பவுன் வைக்கணும். அப்புறம் மறந்துட போறீங்க. டேய் செஞ்சுட்டா போச்சுடா. இது நம்ம வீட்டு கல்யாணம். அத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடு எடு. அவனை பாருங்க. எல்லாரும் கேமரா பாருங்க. அங்க பாருங்க. அப்புறம் என்ன செல்ஃபி எடுத்தாச்சு. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன டான்ஸ் தான். சீக்கிரமா பாட்டு போடுங்கப்பா. ஐயோ எழுந்துக்கோ. தனா வா. இரு. பொறுமையா. என்ன தனா, எல்லாம் ரெடியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி தான். சரி, பேக் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா தனா. போ போ. என்ன தனா, வா வா. என்ன ஆச்சு? வீட்ல யாராவது முழிச்சிட்டா மாட்டிப்போமே. நான் பார்த்துட்டு தான் வரேன். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன்ல, வா வா.
எடு போன சீக்கிரம் ஐயோ சாரு கார்த்திக் தான் ஃபோன் பண்றாரு ஹலோ கார்த்திக் சார் நான் சாரு பேசுறேன். நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி நான் வெயிட் பண்றேன். தனு தனு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. சாரு சாரு ஏய் வா 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 வா. இரு இரு வா வா. இரு இரு அங்கே இரு. தனு வா சீக்கிரம் வா. யாரும் இல்ல, வா போலாம். ஐயோ பாட்டி வா ஓடா இங்க வா. அவகிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. இது என்னதான் மறதியோ. பத்மாவை என் ரூம்ல தண்ணி வைடின்னு கேக்குறாளா? இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. தனு வெளியே வா வா வா. தனு சீக்கிரம் வா, யாரும் இல்ல. வா 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 போலாம். என்ன நிக்கிற, வா. யாரும் இல்ல, வா. வா தனு வா. தனு வா வா. ஏய் இங்கிட்டே வேலையை காட்டுறியா? தனு என்னை யாருமே ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மாமா என்னை யாருமே ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அவர் தூக்கத்துல வளர்றாரு. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. என்னை யாருமே ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஏமாத்தவே முடியாது. என்னை யாரும் ஏமாத்தவே முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஷோ கருமோ, டெய்லி உங்களை தேடுறதே எனக்கு வேலையா போச்சு. யோ எதுக்கு இப்படி பணத்திட்டு என் உயிரை வாங்குற? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னைய லூசு மாதிரி நின்னு பெணாத்திட்டு இருக்க? பத்மா நீ என்ன வெளிய நின்னுட்டு இருக்க? நானே வெளிய நிக்கிறேன், நீ தான் வெளிய நிக்கிற. உள்ள வாயா. போயா. பத்மா
வச்சுக்கோ குடிதானா. என்ன இது? சேஃப்டிக்கு வச்சுக்கோ தானா. பணம் ஓகே, நகை எதுக்கு? போற இடத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோ, பத்திரமா போதானா. அப்புறம் நீயும் கார்த்திக்கும் இந்த ஊரை விட்டு போனதும் எந்த ஊர்ல இருக்கீங்க, எங்க தங்கிருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு அப்பப்ப கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நான் உங்க கூட தொடர்பிலேயே இருக்க முடியும். ஏதாவது பிரச்சனைனா உங்களை ரீச் பண்ண முடியும். சரி சாரு. சரிதானா. இங்க இருந்து நான் எப்படி போகணும்? இப்படியே மெயின் ரோடுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு கார்த்திக் வெயிட் பண்ற இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நாளை ஆயிடுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூகம்பமே வெடிக்க போகுது. ஏன்னா என்னங்க, தனவ காணுங்க.